உங்க பேர் செல்வன். என் பேர் செல்வம் சார். இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்க வந்து 5 தலைமுறையா இங்கே தான் இருக்கோம். தாத்தா பாட்டி காலத்துல எங்க இதே ஊர் தான், ம். இதே கிராமம் தான். ம். நாங்க இங்கிருந்து ஏற்கனவே நாங்க கறிக்கோயில் வரைக்குமே நடந்து தான் போய் பஸ் ஏறணும். ஓ, அந்த 8 கிலோமீட்டர்ன்றாங்களே அவ்வளவு தூரம் நடந்து தான் போய் பஸ் நடந்து தான் பஸ் ஏறணும். இப்போ இந்த தார் சாலை அமைஞ்சு ஒரு 15, 20 வருஷம் இருக்கும். ம். பஸ்ஸுக்கு நிறைய பெட்டிஷன் கூட தான் யாரும் விடல. ம். இந்த தேர்தல் வரும்போது கருப்பு கொடி கட்டி போராட்டம் ஏற்படுத்தணும். எந்த கட்சியும் உள்ள வரக்கூடாது. எந்த கட்சியும் உள்ள வரக்கூடாது. நாங்க ஓட்டே போட மாட்டோம். நாங்க ஓட்டை புறட்டாணிக்கிறோம். தார் சாலை அமைச்சு கொடுத்தோம். பஸ் வசதி எங்க ஊர்லயே கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்க போராட்டம் பண்ணோம். அதுக்கு பிறகுதான் ஆடியோ தாசில்தார் யாரு எல்லாமே வந்தாங்க. வந்து ரோட்டை பார்த்துட்டு நாங்க இதை கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க, தேர்தல் முடிஞ்ச உடனேயே நாங்க இந்த வேலையை செஞ்சு பஸ் விட்ற வேலையை ஏற்பாடு நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. என்ன காரணத்துக்காக இத்தனை நாளா பேருந்து விடாம இருந்து வச்சிருக்காங்க சார்? அந்த எலெக்ஷன் டைம் அவங்க வரும்போது நாங்கள் இந்த என்ன எதனால எங்களுக்கு பஸ் விட மாட்டீங்க, ஓட்டு கேட்க மாட்டோம், எதுக்கு வரீங்க, எதுக்கு பஸ் விட மாட்டீங்க, ஒரு சுடுகாடு இல்லை, மற்ற பஸ் வசதி கிடையாது, ஆஸ்பத்திரி வசதி கிடையாது, சுகாதார வசதி கிடையாது அப்படின்னு கேட்டால் நாங்கள் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே விட்டுருவோம் அப்படின்னு இந்த ரெண்டு ஆட்சியும் இது வரைக்கும் நான் இந்த ஓட்டு போட்டு முடிஞ்சால் நாங்கள் அந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க, ஏமாத்தினாங்க. இத்தனை ஆண்ட விடியே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது பஸ் வசதி இல்லாமல் ரோடு வசதி இல்லாமல் எத்தனையோ உயிர் இங்கே இறந்துருக்கு. விஷம் கடிச்சு இறந்துருக்காங்க, எத்தனையோ உடல்நலம் சரியில்லாமல் இறந்துருக்காங்க. அதனால் இவ்வளவு நாள் இந்த ரெண்டு கட்சியும் இதுதான் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. உயிரிழப்பே நடந்திருக்கு. உயிரிழப்பு இங்கேயே நடந்திருக்கு. 2 கிராமத்துல இந்த உயிரிழப்பே நடந்திருக்கு. இல்ல சுடுகாடு இல்லைன்றீங்க, அப்புறம் எங்க நீங்க அவங்க இடத்துல இந்த வாடை பக்கம், இந்த வாடை வாரத்தில் வைப்பாங்க, அவங்க கிட்ட நிலம் இருந்தா நிலத்து பக்கத்துல வைப்பாங்க, எல்லாம் ஃபாரஸ்ட் பக்கம் தூக்கிட்டு போய் வைப்பாங்க. இப்படிதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. இப்ப வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு.